எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் லிட்டில் லுப். சண்டே அன்றைக்கான டே 9 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. நான் எடுத்தோடனே டூ-டூ லிஸ்ட் பண்ணிட்டேன். டூ-டூ லிஸ்ட்டில் இருக்க எல்லாமே எண்ட் ஆஃப் த டே நான் அச்சீவ் பண்ணுறேனோ இல்லையோ டூ-டூ லிஸ்ட் பண்ணிடணும். அப்போ தான் அன்றைக்கான கோல் என்ன, நான் அன்றைக்கி எவ்வளோ புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இல்லாட்டினா எனக்கு ரொம்பவே பிளண்ட்டாக போகும். ஒன்றுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னே தெரியாது. அப்படியே அந்த டே ஃபுல்லாகவே லாஸ்ட் ஆகிடும். ஸோ நான் டூ-டூ லிஸ்ட் பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் குவான்ஸில் டேபிள்ஸு, கான்சிக்யூட்டிவ் மல்டிபிள்ஸ், ஸ்கொயர்ஸ், க்யூப்ஸ், அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் ரிவைஸ் பண்ணேன். என்னோடய இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் நான் பண்ண பெரிய மிஸ்டேக் இதுதான். இதை ரிவைஸ் பண்ணாமல் விட்டதோ இல்லாட்டி இந்த பார்ட் ஆஃப் இதை நான் ரொம்பவே அசால்ட்டாக எடுத்துக்கிட்டதோ தான். இதனாலேயே என்னோடய குவான்ஸ் அட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. நான் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே என்னோடய குவான்ட் அட்டம்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ குவான்ட்ஸில் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான பார்ட் ப்ளே பண்ணும். அதுக்கப்புறம் எனக்கு எப்போயுமே இந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். வீக் டேஸை கம்பேர் பண்ணும்போது வீக்கெண்ட்ஸ் தான் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்க மாதிரி. நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸோட மெயின்ஸ் லெவல் கொஷின் சால்வ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எது போடுறதுனே தெரில. ஸோ நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு ரேண்டமாக 2 வீடியோஸ் எடுத்து சால்வ் பண்ணேன். ஸோ நான் எப்போயுமே எப்படி சால்வ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கொஷின் பார்க்குறேன்னா அங்கே ஓடுற டைமருக்குள்ளே நான் அந்த கொஷினை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இப்போ நான் சால்வ் பண்ணலாட்டினா என்னோடய ஓன் டைம் எடுத்து நான் அந்த கொஷினை சால்வ் பண்ணுவேன். பாஸ் பண்ணிட்டு நான் அந்த கொஷினை சால்வ் பண்ணுவேன். அப்படியுமே என்னால் சால்வ் பண்ண முடியலாட்டினா சாரோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் பார்ப்பேன். இப்போது என்னோடய மெத்தடு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் அதவே வச்சுப்பேன். இப்போ எனக்கு என்னோடய மெத்தடுமே கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணனாலும் சாரோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்பேன். அந்த வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ஆர்பிஐ அசிஸ்டண்ட் மெயின்ஸ் லெவல் குவான் செக்ஷனல் மார்க் சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரேண்டமாக பிடிஎஃப்ஸ் எடுத்து டிஐ சால்வ் பண்ணேன். அதோட அன்னைக்கான குவான் செஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரீசனிங் பார்த்திங்கன்னா, ரீசனிங்கில் நான் பெருசாக எதுவுமே பண்ணலை அன்றைக்கி. நம்ம மெயின்ஸ் லெவல் டைரக்ஷன் கொஷின்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணேன். அதுக்கப்புறம் பேங்கிங் அவேர்னஸில் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்க் கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங்கில் நான் கஷ்டப்படுற ஒரே இடம் இதுதான், அந்த இயரை ஞாபகம் வச்சுக்கிறது. அதுதான் ரொம்ப கன்ஃப்யூசிங்காக இருக்கும். அதுக்காகவே 2 days ஒன்ஸு 3 days ஒன்ஸு ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங்கை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் படித்தாலுமே அந்த இயர் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கனாலே இது இந்த இயரில் வருமா, அது அந்த இயரில் வருமாங்கிறத நானே செல்ஃபாக கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறமா ஸ்டாட்டிக் ஜிகேயில் ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ் தான் ரிவைஸ் பண்ணேன். இதை நான் படித்ததோட சரி, அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இதை ரிவைஸ் பண்ணவே இல்லை. ஆனால் ஓரளவுக்கு ஞாபகம் இருந்துச்சு. 1-2 மட்டும் ஞாபகம் இல்லை, அதை ரிவைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் சாங்சுரிஸ், பேர்ட் சாங்சுரிஸும் இருக்குது. அதுவுமே படித்ததோட சரி, இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணவே இல்லை. அது இனிமேல் தான் ரிவைஸும் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் கிராமர் தான் ரிவைஸ் பண்ணேன். எனக்கு இந்த கிராமரில் இருக்க பிரச்சனையே எனக்கு எல்லா ரூலோட கான்செப்ட் வந்து நல்லாவே புரியுது. அங்கே பார்க்கும்போது தெரியுது. ஆனால் டக்குன்னு நான் வந்து ஒரு கொஷின் எடுத்து சால்வ் பண்ணோம்னா, அந்த இடத்துல வந்து எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுக்கு வந்து நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க் மார்க் தான் வந்து நான் சால்வ் பண்ணேன். அது சால்வ் பண்ணிட்டு அதில் 2, 3 மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதை அனலைஸ் பண்ணதோட அன்னைக்கான டே செஷன் எண்ட் ஆயிடுச்சு. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.